அவங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது வழக்கம் போல அதே மாதிரி 1:12 மணிக்கு அதே போன் கால் வந்தது. மீனா அந்த போன் அட்டன் பண்ணி பேசும் பொழுது அதே பொண்ணோட குரல். உன்னோட கணவனை நம்பாத, ஜாக்கிரதையாயிரு, உன்னோட கணவனை நம்பாத. இதை கேட்ட மீனா ரொம்பவே பயந்துட்டா. என்ன பண்றதுன்னு தெரியாம போனை வச்சுட்டு போயிட்டா. மறுநாள் அவ கணவனோட ரூமுக்கு போய் கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா. அங்க அவரு எதையோ தேடிட்டு இருந்தாரு. இதை பார்த்த மீனா என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டா. அதற்கு அவன் ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். உடனே மீனா அந்த அறையில இருந்த கண்ணாடியில பார்த்தா. அப்போ அவ கணவனோட உருவம் வேற மாதிரி தெரிஞ்சது. இதை பார்த்த மீனா பயந்து வேகமா வெளியில வந்துட்டா. ஆனாலும் இத பத்தி மீனா எதுவுமே அவன்கிட்ட கேட்கல. அடுத்த நாள் இரவுலையும் இதே மாதிரி சரியா 1:12 மணிக்கு அதே போன் கால் வந்தது. மீனா போன் அட்டன் பண்றதுக்காக போனா. உடனே முரளியும் மீனா பின்னாடியே போனான்.